நான் வந்து ஃபோட்டோகிராஃபரும் சரி, ஒரு மாடலாவும் நின்றாலும் இந்த ஒரு காஸ்டியூமால நான் வந்து மாடல் மாரி ஃபீல் பண்றேன் சார். ஹேர் வந்து இவ்வளோ தூரம் நான் வளர்த்துருக்கேன் சார். இந்த ஹேர் மூலியமா எனக்கு நெறைய ஒரு ஸ்பான்சர்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டைல நான் வந்து இன்னும் க்ரூம் பண்றேன் சார். முடிய அவுத்து கட்டுங்க. எவ்வளோ நீளம் வளர்த்துருக்கீங்க நான் பார்க்குறேன். நீங்க எவ்வளோ மெனக்கிடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது எத்தனை வருஷமா வளர்த்த முடியுது? ஒரு 4 இயர்ஸா இருக்கும் சார். ஸோ இதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து ஒரு 2K இல்ல 3K செலவு பண்றேன் சார். ஷாம்பு, கண்டிஷனர், சீரம் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கேர் பண்ணா தான் சார் நம்மளுடைய உடம்பு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதே மாரி நம்ம முடியும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் ஒரு ப்ரொஃபஸர். அழகுக்கு நான் ரொம்ப மெனக்கிடுறது என்னுடைய தாடி. எனக்கு வந்து ஒரு ட்ரேட்மார்க்கா இருக்குது. பியர்டட் சார், லாங் பியர்டட் சார் அப்படின்னு அது ஒரு ட்ரேட்மார்க்கா இருக்குது. அது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு குடுக்குது. ப்ரொஃபஸர் பேசுகிற பேச்சா எனக்கு அவரோட கல்வி அறிவு அவர் தன்னம்பிக்கையா நினைக்கல, அவரோட போஸ்டிங்கே நினைக்கல, தாடினாலையும் மேக்கப்னாலையும் தான் எனக்கு தன்னம்பிக்கை கிடைச்சிச்சுன்னு ஒரு ப்ரொஃபஸர் சொல்றாரு. அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட கதியெல்லாம் நினைச்சு பாருங்க சார். நம்ம அழகு படுத்த தான் நமக்கு ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். என்ன பார்க்கும் பொழுது சார் வராரு. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இஸ் த பெஸ்ட் அப்பியரன்ஸுங்க. போய் முதல்ல நிற்கும் பொழுது பார்த்தோன்னே ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரும். அதே மாதிரி நம்மள பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம அழகுபடுத்தியே ஆகணும். இப்போ காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கீங்க இல்லையா? உங்கள காலேஜ் அட்மின்ல யாருமே உங்கள கொஸ்டின் பண்ணல. நீங்க இப்படி இல்ல சார், நான் வந்து ஃபிலிம் மேக்கிங் டீச் பண்றேன் சார். இதே நார்மல் ப்ரொஃபஸரா இருந்தீங்கன்னா உங்கள இது மாதிரி வர அனுமதிப்பாங்களா? அது கஷ்டம் தான் சார். அடுத்து சொல்லுங்க. டெய்லியும் வந்து என்ன க்ரூமிங் பண்ணிக்குவேன். மந்த்லி ஒன்ஸ் நான் பியூட்டி பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிக்குவேன், ஹேர் ஸ்பா பண்ணிக்குவேன். என்னன்னா க்ரூம் பண்ணுவேன். ஏன்னா, நான் அப்படி மேக்கப் பண்ணிட்டு வெளில போனா 4 பேர் என்ன பார்க்கும்போது என்ன மதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோல போனா, "மேடம் வாங்க மேடம் உட்காருங்க." அந்த ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. அதனால எனக்கு மேக்கப் பிடிக்கும். மார்னிங் எந்திரிப்ப ஜிம் போவேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கேருக்காக என்ன பண்ணுவேன்னா, டெய்லி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்துட்டு டெய்லி ரொட்டீனுக்கு வந்து ஸ்னெயில் மாய்ஸ்சரைசர்னு சொல்லிட்டு ஒன்று. ஸ்னெயிலோட அந்த லிக்விடை எடுத்து அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் 2 சீரம் யூஸ் பண்ணுவேன் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் எனக்கு என்னென்ன பெனிஃபிஷியல் கிடச்சிருக்குன்னா, சைக்காலஜிக்கலாக பீப்புள்ஸ் வந்து 11 செகண்ட்ஸில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் இதுலேயே. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பேச போகிறாங்கன்னே அவங்க கவனிப்பாங்க. ஸோ அந்த 11 செகண்ட்ஸில் நான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.